இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு முக்கியமான விஷயத்தை கோடிட்டு சொன்னார். இது சமூகத்தில் எந்த அளவுக்கு இந்த வழக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போல் அரசியல் தளத்திலையும் பல தளங்களில் இது தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதில் பொதுவாக பேசப்பட்ட ஒரு விஷயம், ஞானசேகரனை தாண்டி இதில் சில நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அது பற்றிய விசாரணை நடந்தது. ஃபாரன்சிக்காக ஆதாரபூர்வமாக அவர் இன்னொரு நபர் இருக்கிறார் என்பதை மிரட்டுறதுக்கு ஒரு அஸ்திரமாக பயன்படுத்தினாரே தவிர அவர் இன்னொரு நபரோடு பேசிய உரையாடிய தொடர்பு கொண்ட ஆதாரங்கள் இல்லை என்பதை நிரூபிச்சிருக்கோம், அறிவியல் பூர்வமாக ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்கோம் என அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னார். அதோடைய ஹைலைட்ஸை பார்க்கலாம். சம்பந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். ஒரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதுல நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அந்த ஃபோனை ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதில் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, சோஷியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேற என்னென்னலாம் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது. அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் ஃபிளைட் மோட், அதாவது ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த போன் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது அவனுடைய போன் ஏர்டெல் சிம். அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக அந்த 23ஆம் தேதி 6:29க்கு தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை. 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன். 358 DNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம். இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை வழக்கமாக ஒரு எஃப்ஐஆர் போடுறப்ப அந்த எஃப்ஐஆர்ல ஞானசேகரனை மட்டும் காண்பித்ததுனாலதான் இது வருது அப்படின்னு கேக்குறாங்க. எஃப்ஐஆர்ல வேற யாரு போலீஸ் காட்டல. எஸ்ஐடியுடைய புலன் விசாரணை பிரமாதமாக இருந்தது. புலன் விசாரணையில நூல் இழையை கூட அவங்க விடல. எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இதற்கு மேற்கொண்டு அதுல யாரும் இல்லை, யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அதை விட ஆனரபிள் ஹை கோர்ட் டைரக்ஷன்ல SIT ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதனால இதுல ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்ஷியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது. அதனால அவருக்கு தண்டனை கிடைக்கும். இது போக வேற யாராவது இதுல இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா? இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த பெண்ணே ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க. அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறத ஆவணபூர்வமாக மட்டும் இல்ல அறிவியல் பூர்வமாகவும் இதை நிரூபிச்சாச்சு. அது போக இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்ன காமனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பெண்கள் இந்த மாதிரி துணிஞ்சு புகார் கொடுக்கணும். பெண்கள் பயந்துட்டு அநீதி இழைச்சவனுக்கு பயந்துக்கிட்டு அப்படி உட்காரக்கூடாது. அந்த பெண் துணிச்சலா கொடுத்ததுனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்துல சட்டமோ மாண்புமிகு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி. இந்த வழக்குல யாருமே பிறழ் சாட்சி யாருமே இல்லைங்க. எல்லாருமே தெளிவான சாட்சிகள் தான். இழப்பீடு அந்த அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபைன் அமௌண்ட்டை பெண்ணுக்கு இழப்பீடா கொடுக்கணும்னு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அது போக DLSக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. DLS என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த
காம்பன்சேஷனை கொடுக்கலாம்னு டிஎல்எஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க விக்டிமுக்கு தான். தீர்ப்பு விவரத்துல ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்படி நடந்திருக்கு, பாதுகாப்பு கூடுதலா அரசு கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதியா சுட்டி காண்பித்திருக்காங்க. தீர்ப்பை வந்து முழுமையா நான் இன்னும் படிக்கல. நீதிபதியும் அந்த தண்டனை விவரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான அப்சர்வேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இப்ப பாதுகாப்பு கூடுதலா கொடுக்கணும்னு பண்ணியிருப்பாங்க நான் நம்புறேன். எனக்கும் கொடுக்கணும்னு தோணுது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஞானசேகரனை தவிர இதில் இன்னொரு நபருக்கு தொடர்பு இல்லை என்பது ஆவணப்பூர்வமாக மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஃபாரன்சிக் எவிடன்சஸ் இதில் சேகரிக்கப்பட்டு சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாக சாட்சிகள் உறுதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தாலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் இதில் இன்னொரு நபருக்கு தொடர்பு இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னதை கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.